வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஒன்று கூடிட்டாங்களே, எதிர்பாராத திசையில் எல்லாம் இடி. ஸ்டாலினுக்கு போன ரிப்போர்ட். அடுத்தது இதுவா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவிற்கு எதிர்பாராத திசையில் எல்லாம் இடி விழ தொடங்கியுள்ளது. முக்கியமாக முதல் 2 ஆண்டுகள் திமுக ஆட்சி மீது பெரியதாக விமர்சனங்கள் இல்லை. ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக திமுக அரசு மீது சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. முக்கியமான சட்ட ஒழுங்கு சீராக ஆளும் திமுக மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. முக்கியமாக உள்ளூர் அளவில் கிராமங்கள் அதிகரிப்பது, அரசு மீதான விமர்சனங்கள், கிரைம்கள் அதிகரிப்பது, அரசு மீதான விமர்சனங்கள் மாறியுள்ளது. ஸ்டாலினுக்கு இது தொடர்பாக ரிப்போர்ட்கள் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு நிர்வாகம் ரீதியாக உருவான சொதப்பலால் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட்கள் சென்றுள்ளது. இப்படிப்பட்ட நிலைமையில் அரசுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் என்னென்று சற்று பார்ப்போம். கள்ளச்சாராயம் மரணத்தின் எண்ணிக்கை கூடுவது திமுக அரசுக்கு தீராத பழியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது முதன்முறையாக கடும் கோபத்தில் இருக்கிறாராம் முதலமைச்சர் ஸ்டாலின். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 66 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. விஷச்சாராயம் விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள நிலைமையில் அரசுக்கு பெரிய நெருக்கடி மாறியுள்ளது என்றும் கூறியிருக்கிறார். இரண்டாவதாக, எடப்பாடி எழுச்சிக்கு இது காரணம் ஆகியுள்ளது. எடப்பாடி ஆக்டிவ் அரசியல் வந்துள்ளார். அதாவது போராட்டம், உண்ணாவிரதம் என்று மீண்டும் ஆக்ஷனில் ஆகியுள்ளார். மூன்றாவது, சீமான் விஜய் அதிமுக என்கின்ற கூட்டணி நெருக்கம் ஆகியுள்ளது. முதல் விஷயம், ஆளும் திமுகவுக்கு எதிராக அதிகாரப்பூர்வமற்ற முக்கோண கூட்டணி உருவாகியுள்ளது. அது நாம் தமிழர் அதிமுக விஜய் கூட்டணி. இதில் நாம் தமிழர் அதிமுக விஜய் 3 பேரும் நல்ல வலுவான ஐடி விங் உள்ளது. ஒன்று ரசிகர் மன்றம் ஐடி விங், மற்ற 2 அரசியல் ஐடி விங். அதில் விஜய் ஐடி விங் டீம் ஏற்கனவே பல மோசமான சண்டைகளை பார்த்த டீம், எளிதாக ட்ரெண்டிங் செய்து பழக்கப்பட்ட டீம். நான்காவதாக, தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அதிமுக நாம் தமிழர் கட்சி + கூட்டணி உருவானால் என்று அதிமுக ஆதரவு ஆலோசகர்கள் சிலர் தெரிவித்து வருகின்றனர். முக்கியமாக நாம் தமிழர் கூட்டணிக்கு அழைக்கலாம், இதன் மூலம் திமுக கூட்டணிக்கு பதிலடி கொடுக்கலாம் என்று அதிமுக ஆதரவு ஆலோசகர்கள் சிலர் தெரிவித்து வருகின்றனராம். நடிகர் விஜய் ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டார் என்று அவர்கள் நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் உடைத்து தங்கள் பக்கம் கொண்டு வருவதே அவர்களிடம் திட்டம் என்கிறார்கள். முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுகளில் ஒன்றை குறிவைக்கும் விஜய் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே இவர்கள் இழுக்க அதிமுக முயன்றது. ஆனால் அதிமுக எப்பொழுதும் வேண்டுமானாலும் பாஜகவுடன் சேரலாம். அதனால் பாஜக மீதான அதிருப்தி காரணமாக அதிமுகவை இந்த கட்சிகள் புறக்கணித்தன. ஆனால் விஜய்க்கு அப்படி ஒரு பிம்பம் இல்லை. அவர் பாஜகவுடன் நெருக்கமாக இல்லை, பாஜக பக்கம் செல்ல வாய்ப்பும் இல்லை. ஆனால் அவர்கள் விஜயுடன் செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. சீமான், விஜய், எடப்பாடி சொந்த கட்சிகள் அதிகாரிகள் என்றும் திமுகவை சுற்றி பெரிய சூழல் ஏற்பட்டு உள்ளது. அதை திமுக எப்படி சமாளிக்கும் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஐந்தாவதாக, தற்பொழுது உட்கட்சி மோதல்கள். அதாவது திருநெல்வேலி மேயர் PM சரவணன் மற்றும் கோயம்புத்தூர் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதத்தை அந்த மாநகராட்சியர்களிடம் புதன்கிழமை அளித்தனர். இரு தலைவர்களும் தமிழக ஆளும் ஆட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சேர்ந்தவர்கள். திருநெல்வேலியில் 2022 கவுன்சிலர்கள் பொறுப்பேற்றதில் இதிலிருந்தே உட்கட்சி பூசல்
உச்சத்தில் உள்ளது. மேயர் சரவணன் வளர்ச்சி பணிகளை கொள்ளாமல் முட்டுக்கட்டை போடுவதாக திமுகவினர் மீது பல புகார்கள் குவிந்தன. 2022 டிசம்பரில் திமுக கவுன்சிலர்கள் தங்கள் சொந்த மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வந்தனர். நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஒரு நாள் முன்னதாகவே திமுக கவுன்சிலர்கள் சிலர் அருகில் உள்ள ஓட்டல்களுக்கு கூட்டி சென்று பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி எதிர்க்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி கவுன்சிலர்களும் தீர்மானத்தை புறக்கணித்ததால் அது தோல்வியை அடைந்தது. ஆனால் மேயர் மீது திமுக கவுன்சிலர் மத்தியில் கடும் கோபமும் விரக்தியும் நிலவியது. தற்செயலாக மார்ச் 2024இல் திருநெல்வேலி வார்டு 7 கவுன்சிலர் இந்திரா மேயர் சரவணன் மற்றும் நகராட்சி அதிகாரிகளை எதிர்த்து வார்டில் எந்த வளர்ச்சி பணிகளையும் செய்ய அனுமதிக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி ஆணையர் சுபம் ஞானதேவர் தாக்கரேவிடம் ராஜினாமா செய்திருக்கிறார். திருநெல்வேலி 2022இல் மொத்தம் 55 இடங்களில் 44 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. இது நெல்லை மேயர் ராஜினாமா செய்துள்ளார். மேலும் இன்றைய பக்க கோவையில் உள்ளிட்ட உட்கட்சி பூசல் இப்படி நெல்லை போல பட்ட வார்த்தையாக அனைத்து இடங்களிலும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வேலைவாய்ப்பு மோசடி வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தேர்வாக கோவை மேயர் கல்பனா இருந்தார். கோவை மாநகராட்சியில் உள்ள பெண் மேயரை கல்பனாவுக்கு சொந்த கட்சி சாக்கங்கள் மற்றும் கவுன்சிலர்களின் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளப்பியுள்ளது. மேயருக்கு அவரது கணவர் ஆனந்தகுமார் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் 2023 அக்டோபரில் சின்ன வெட்டப்பட்டியில் சாலை திட்டத்திற்காக வழங்கப்பட்ட நிலத்தை ஏற்க அவர் ஒப்புதல் வழங்கவில்லை என்றும் பல கவுன்சிலர்களின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தகைய கோரிக்கைகள் அவர் மறுத்தாலும் சர்ச்சைகள் ஓயவில்லை. உண்மையில் கல்பனா தனது மீதான குற்றச்சாட்டுக்கள் குறித்து உயர் அதிகாரிகளை சந்தித்து தெளிவுபடுத்த சென்னை முகாமிட்டுள்ளார். மேலும் 6வதாக இது ஒரு பக்கம் இருக்க, சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் முக்கியமாக சொல்லக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் ராவ் கொலை செய்யப்பட்டு உள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலைமையில் கோகுல், விஜய், சிவசக்தி ஆகியோர் கைது செய்து போலீசார் விசாரணையும் செய்து வருகின்றனர். இவரின் கொலை நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமாக தேசிய அளவில் தலை அமைப்புகளையும் இடையே கடுமையான எதிர்ப்புகளும் இந்த விவகாரத்தில் ஏற்படுத்தி உள்ளது. 7வதாக இந்த விவகாரத்தில் திருமா மிகவும் காட்டமாக பேசியுள்ளார். அதில் நான் என்ன அன்பு இலவை இழந்துள்ளேன். ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடும் கண்டனத்திற்குரிய ஆம்ஸ்ட்ராங் ராவ் அவர் படுகொலை ஜனநாயக சக்திகள் கண்டித்துள்ளது. காங்கிரஸ், பாஜக தலைவர்கள் கண்டித்துள்ளனர். 17 ஆண்டுகளாக பகுஜன் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் ராவ் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுபவர்களை நேசித்தவர்தான் ஆம்ஸ்ட்ராங் ராவ். அம்பேத்கரின் கொள்கைகள், அரசியல் அமைப்பை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர்கள் பாதுகாப்பற்ற சூழலில் தான் இருக்கிறார்கள். சாமானிய முதல் தலைவர்கள் வரை பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது. தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது அரசின் கடமை, காவல்துறையின் கடமையாகும். இனிமேலாவது உளவுத்துறை விழிப்புடன் செயல்பட வேண்டும். வருங்காலத்தில் இதுபோன்ற நடக்கக்கூடாது. ஆம்ஸ்ட்ராங் ராவின் படுகொலை பெரும் கோழைத்தனமானது. அவரது கொலையை உண்மையான குற்றவாளி இன்னும்
கைது செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை என்று கூறியிருக்கிறார். மேலும் இந்த நிலையில்தான் திமுக விசிக இடையே உள்ள இந்த விரிசல் காரணம் கூட்டணியில் உடையுமோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இப்படி எல்லா பக்கமும் திமுக ஸ்டாலினுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அரசியல் களத்தில் வெறும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.